வெல்கம் டு சரஸ்வதி ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன். புத்தாண்டு ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி கும்ப ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா புத்தாண்டு அதுக்குன்னு தனியாக ஒரு ராசி பலன்களோ இல்லை பயிற்சியோ கிடையாது. ஸோ அந்த ஒரு வருடத்தில் கிரகங்களின் பயிற்சியை வச்சு ஒரு வருடத்திற்கான முழுமையான பலனை சொல்கிறது தான் இந்த புத்தாண்டு ராசி பலன்கள். ஸோ அப்படி பார்க்குற போது வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களான ராகு கேது பயிற்சியோ இல்லை சனி பயிற்சியோ 2024 இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா குரு பயிற்சியை தவிர வேறு பெரிய அளவிலான வருட கிரகங்களில் பயிற்சி இல்லை. ஸோ மே மாதம் 1 குரு பயிற்சி நடக்குது. வாங்க 2024 கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ முதல்ல வருட கிரகங்கள் குருவிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் அப்படின்றது குரு பயிற்சிக்கு முன், குரு பயிற்சிக்கு பின், அதாவது மே மாதம் 1 முன்னாடி, 1 அப்புறம். சரி, முதல் 4 மாதங்களுக்கான பலனை பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு குரு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 3ஆம் இடத்துல இருந்துட்டு 5ஆம் பார்வையாக சிம்மத்தையும், 7ஆம் பார்வையாக துலாமையும், 9ஆம் பார்வையாக தனுசையும் பார்க்குறாரு. ஸோ 7ஆம் இடம்ன்றது மனைவி. ஸோ மனைவியோட இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நல்லா சுமூகமாக இருக்கும். பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருக்காது. அதே போல் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சில விஷயங்கள் தானாகவே உங்களை தேடி வரும். அதே போல் அவரோட 9ஆம் பார்வை 11ஆம் இடமான உங்கள் தனுசை பார்க்குறாரு. ஸோ 11ஆம் இடம் என்பது விருப்பங்கள் நிறைவேறும். ஸோ உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதை பார்க்குறதுனால நல்ல ஒரு பலனையை கொடுக்கும். ஸோ இந்த பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல் 4 மாதங்கள் மட்டும்தான் இந்த 2024. ஸோ மே மாதம் 1 பார்த்திங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போகிறாரு. ஸோ 4ஆம் இடத்துல போகிறதுனால அவரோட 5ஆம் பார்வையாக கன்னியையும், 7ஆம் பார்வையாக விருச்சகத்தையும், 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்க்க போகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது குரு உங்களுக்கு பெரிய அளவிலான பலன்களை கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் பார்க்க போகிறாரு. ஸோ தேவையில்லாத 8ஆம் இடம்ன்றது தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடமாக தான் இருக்க போகிறது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாரு. விருச்சகம் ஒரு தொழில் ஸ்தானம். உங்களை பொறுத்த வரைக்கும் அது தொழில். அதே போல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் மகரத்தை பார்க்குறாரு. ஸோ 12ஆம் இடம்ன்றது விரயம். ஸோ இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுக்க போகிறதில்ல. 2023 போல் இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் சனி இருக்கார். ஸோ சனியோட பார்வைன்னு பார்த்தோம்னா 3ஆம் பார்வையாக மேஷத்தையும், 7ஆம் பார்வையாக சிம்மத்தையும், 10ஆம் பார்வையாக தனுசையும் பார்க்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது புதிய முயற்சிகள் எதையும் பெரிய அளவில் எடுக்க வேணாம் இந்த காலகட்டங்களில். ஸோ திருமணம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பண்ண வேணாம். ரெகுலராக நீங்கள் ரொட்டீனாக பண்ணுற விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள். சனி உங்கள் லக்னத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருந்தாலும் அவர் ஜென்ம சனி அப்படின்றதுனால பெரிய அளவிலான நன்மையோ பலனையோ உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. அதே போல் ராகு கேதுக்களை பார்க்கும்போது ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 2ஆம் இடம்ன்றது தன குடும்ப வாக்கை குறிக்கிறது. ஸோ குடும்பத்தில் உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வாக்கில் கடுமையான கோபத்தையும், ஒரு வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். அதே போல் 2ஆம் இடம்ன்றது தன வரவு. ஸோ திடீர்னு பணம் எங்கேயாவது உங்களுக்கு சர்ப்ளஸாக கிடைக்கலாம். அதே போல் 8ஆம் இடத்துல கேது இருக்கார். 8ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம் தான். ஸோ அதனால் ஒரு பெரிய அளவிலான பிரச்சனைகள் கொடுக்காது. ஸோ காலபுருஷனுக்கு அது 6ஆம் இடம் அப்படின்றதுனால கொஞ்சம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் வயிறை குறிக்கிறது. ஸோ வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த 2024 அப்படின்றது ஸோ பொருளாதாரத்தில் பெரிய அளவிலான முன்னேற்றத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும். அதை கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் திருமணம் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
ஏன்னா இது வந்து ரைட் பீரியட் இல்ல. புதிய முயற்சிகள வந்து தள்ளி போடுறது நல்லது. வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. புதுசா வீடு, வண்டி, வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம். பெருசா பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். அதேபோல இந்த காலகட்டங்கள்ல புதுசா பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் ஆரம்பிக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிளா இருக்காது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப நல்லதா இருக்கும். கும்பராசிய பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாகவும், பொறுமையாகவும் கையாளப்பட வேண்டிய நேரம் இது. ஸோ கும்பராசியை பொறுத்தவரைக்கும் சனீஸ்வர பகவான் வழிபாடு நன்மையை கொடுக்கும். ஸோ சனிக்கிழமைகளில் சனீஸ்வரன் வழிபாடு, ஸோ எள் விளக்கு போடுறது, இது போன்ற விஷயங்கள் வந்து நன்மையை கொடுக்கும். இந்த காணொலியில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பொதுவானவையே. மேலும் அவரவரின் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறும், தசாபுத்தி பலன்களுக்கு ஏற்றவாறும் பலாபலன்கள் மாறுபடும். மேலும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. மேலும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.